Hello all, Vanakkam and welcome to first ODI preview between India and Afghanistan. Dharamshala நடக்கப்போகுது Pidog 1:30 game. Vanakkam and welcome to the show Pidog. First game in this series, or important series for Afghanistan to prove that they are really good in white ball ன்றத வந்து time and again அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ்ல they will definitely be looking forward to prove themselves and redeem themselves for the test, one-off test that happened. And again, India has taken a route where they are looking futuristic players and they will try different combinations in terms to the road of 2027. So அதுவுமே இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஒயிட் பால் கிரிக்கெட் அஃபிஷியலி ஸ்டார்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் சீரீஸ் இன் இந்தியா. ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்றாங்க. பிச்சு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் தரம்ஷாலால நடக்க போகுது. அகைன் எக்கச்சக்கமான ரன்னு கொட்டுச்சு. பட் மத்தியானம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிளே அவுட் ஆச்சு. அங்க எப்படி பிளே அவுட் ஆக போகுது, காம்பினேஷன்ஸ் என்ன பண்ண போறாங்க, டீம்ஸ் ஒருத்தர் எப்படி கம்பீட் பண்ண போறாங்க இந்த கேம்ல? ஆப்கானிஸ்தானுக்கும் the starting point for preparing 2027 World Cup has started. India plays most number of matches compared to any other test playing nation leading to the World Cup. இந்தியா ஆடுற அளவுக்கு ஆப்கானிஸ்தான் பைலேட்டரல் சீரீஸ்லாம் ஆட மாட்டாங்கும் போது அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ODI that comes into account is going to be the preparation phase leading to 2027 World Cup. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 9 ODI ஆடி இருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க. 281 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், 293 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோருங்கும் போது இந்த காலத்துல நான் ஒன்னு சொல்றேன், 280 இந்த காலத்துல 4 ஃபீல்டர் அவுட் சைடு 11 to 40 the way game is evolving. 280 அடிச்சிங் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து க்ளோஸ். 300 எந்த கஷ்டமான பிச்சா இருந்தாலும் இந்த காலத்துல வே டிமாண்ட்ஸ் 300 ரன் அடிக்கலன்னா you're going to be in real trouble. இப்போ வந்து 73% ஆஃப் விக்கெட்ஸ் சீமர்ஸ் எடுத்திருக்காங்க, 27% விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. That is a tradition of Dharamshala which we spoke about in IPL also. Seamers oda economy 5.15, spinners oda economy 5.92. Seamers every 31.81 balls wicket எடுக்கிறாங்க, spinners 42.11 balls wicket எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசா இங்க எதுக்கு வரமாட்டாங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 388 ஆல் அவுட் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இன் 2023 வேர்ல்ட் கப். Second inning score the same game which New Zealand only lost by 5 runs, 383 for 9 in the same game. Highest chase அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is only 227 for 3 England versus India in 2013. ஸோ இங்கே எப்படின்னா உங்களுக்கு 320 வேணும். இந்த டேஞ்சர் ஃபேஸ் புதக்குழி ஃபேஸ்னா ஃபர்ஸ்ட் 15 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 2 இன்னிங்ஸ்லேயும் அலையும். எடுத்தோடனே கொஞ்சம் ஸ்லோவாக அலையும். 1:30 மணி ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு 5:45 6 மணிக்கு லைட்டாக லைட்ஸ் வர்ற சமயத்தில் அந்த 10-12 ஓவர் இன்னுமே அலையும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவர் கேர்ஃபுல்லாக ஆடணும். 50 for 1, ஒரு விக்கெட்டு மேலே போகக்கூடாது. அந்த இதில் T20 என்ன சொன்னமோ அதே தான். 11 to 25 ஒரு 80 for 1. இப்போ 20 ஓவரில் வந்து 130 for 2 வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 26 to 40 ஒரு 95 ரன்ஸ். இப்போ 40 ஓவரில் 225. கடைசி 10 ஓவரில் உங்களுக்கு வந்துட்டு 6 விக்கெட் இருந்ததுன்னா ஒரு 95 வந்துடும். நிறுத்தவே முடியாது கடைசி 10 ஓவரில். That takes you to 320. In my opinion, if you score 320, you have good pack of fast bowlers to bowl in the first 10 to 15 overs to derail the opposition. You can defend it. இப்போ இதுதான் வந்துட்டு the theory where the conditions how it goes. இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் லீவ் இட் யூ ஆன் யுவர் ஃபீட்பேக்ஸ் வெதர் ஐ எம் கெட்டிங் இட் ரைட்டுன்னு. இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா ரோஹித் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிட். இஃப் ஹி டசன்ட் கெட் ஃபிட், ஜெய்ஸ்வால் வில் ரீப்ளேஸ் ஹிம், வில் பார்ட்னர் வித் த கேப்டன் கில், இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ரெட்டி, KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ் அண்ட் பிரின்ஸ் யாதவ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கெட் இஸ் ஃபர்ஸ்ட் கேப். வெளியில யார் இருப்பாங்கன்னு பார்த்தா பிரசீத் கிருஷ்ணா வில் பி ரெஸ்டட் அண்ட் நாட் டிராப்டு. குர்னூர் பிரார் கண்டிப்பா வெளியில தான் இருப்பாரு. இந்த பிச்சில் they would want to get Washington Sundar who can add a dimension of a batsman where spinner is not expected to really run throughன்றதுனால ஹர்ஷ் தூபே வெளியில இருப்பாரு.
ஸோ இதுதான் பிளேயிங் 11 இருக்கும்ன்றது என்னோட கணிப்பு. விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ் பிஃபோர் யூ கோ ஃபார் ஆப்கானிஸ்தான் பிளேயிங் 11. இல்ல கண்டிப்பா எனக்குமே அந்த தாட் தான் இருக்கு. பிரின்ஸ் யாதவ் மைட் கெட் அ கேம் ஹியர்னு நானுமே நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா ரெடியா இருந்தானா 100% ஆடுவாரு. பிகாஸ் ஒரு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஒரு நல்லா ஆடின மாதிரி இருந்தது ஐபிஎல்லையுமே. அவரு ஃபார்ம் வைஸ் பெரிய ஒரு கன்சர்ன்லாம் எதுவுமே கிடையாது. கடைசியா விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், இந்தியாவுக்கு ஒன் டேஸ் ஆடும்போது நல்லாவே விளையாடி இருக்காங்க. இன்ஃபேக்ட் சாதாரணமா அவங்க ரெகுலரா விளையாடுறத விட இந்த ஒரு இக்கட்டான ஒரே ஃபார்மேட் ஆடுறாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து அவங்க ஆக்சுவலி ரோஹித் சர்மா ஹஸ் ஒர்க்ட் ஆன் ஃபிட்னஸ் ஆஸ் வெல் அண்ட் ஆல்சோ பேட்டிங்கும் பியூட்டிஃபுல்லா ஆடுறாருன்ற பட்சத்துல 100% இப்படிதான் போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி again ஆப்கானிஸ்தானுக்கு இட்ஸ் கோயிங் டு பி a heavy weight to compete against. டெஃபினட்டா பேட்டிங் ஹெவி வெயிட்ஸ் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டீம்ஸ். ஐ டோன்ட் நோ, ப்ராபப்ளி அந்த ஒரு சேஸ்ல வந்து இந்தியா யோசிப்பாங்களா, இல்ல டாஸ் வின் பண்ணி நல்லா பேட்டிங் ஆடி லெட்ஸ் ட்ரை டு கெட் அவர் பேட்டிங் குரூப் டு பர்ஃபார்ம் டு கெட் சம் 350 360 ரன்ஸ் அடிப்பாங்கன்னு தோணுது. ஸோ அதனால ப்ராபப்ளி இந்த பிளேயிங் 11 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பிரசித் கிருஷ்ணா மைட் பி ரெஸ்டடு. ஸோ அதுவுமே ஐ தாட் மேபி இந்த மாதிரி ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி ஃபர்ஸ்ட் ஒன் டே சரியா பண்ணல, சரியா போகல அப்படின்னா ப்ராபப்ளி இவர் சேஞ்ச் பண்ணி பிரசித் கிருஷ்ணா எடுத்துன்னு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அவருமே வந்து ஃபுல்லா செகண்ட் பேக் ஆஃப் தி ஐபிஎல்ல விளையாடிட்டு டெஸ்ட் விளையாடிட்டு திரும்பி வராருங்க. ஸோ அதனால ப்ராபப்ளி ஒரு ரெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்கானிஸ்தான் ஸ்குவாட் என்னவா இருக்க போது பிடாக், என்ன பிளேயிங் 11 ஆட போறாங்க? ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஓப்பனிங் பேட்டர்ஸ் who always find himself in the top 10. The classy Ibrahim Zadran is going to open with Karputuni Ramanullah Gurbaz, followed by another talented young destructive player who can take the game away, that is Sedikullah Atal. Number 4 பார்த்தீங்கன்னா the conventional Rahmat Shah. Number 5 the conventional Hasmatullah Saidi, followed by the all-rounders Hasmatullah Bomar Sai, Mohammad Nabi, Rashid Khan, Allah Ghazanfar, Zia ur Rahman, Sharifi, and left-handed quick bowler Farid Malik. இப்படிதான் இவங்க போவாங்க. வெளியில யார் இருப்பாங்கன்னா இந்த பிலால் சமி இருப்பார், ஃபாஸ்ட் bowler, ஷார்ப்பா போடுவாரு. பட் they would want the variation of ஃபரீத் மாலிக். இக்ரம் அலிகீல் ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு நல்ல பேட்ஸ்மேன், அவர் ஒருத்தர் வெளியில இருப்பாரு. இந்த தார்விஷ் ரசூலி அப்படின்றவரு ஒரு நல்ல யங் அப்கமிங் பேட்ஸ்மேன், ரொம்ப வருஷமா இருக்காரு டீம்ல. அவர் உள்ள வரணும்னா உங்களுக்கு வந்து ரஹமத் ஷாவை எடுத்துட்டு தான் வரணும். செதிக்குல்லா அத்தால் கை வைக்க மாட்டாங்க. ரஹமத் ஷா இஸ் அ குவாலிட்டி பிளேயர் when it comes to 50 overs and ரெட் பால் கிரிக்கெட்ன்றதுனால ஐ திங்க் தே வில் கோ வித் திஸ் பேட்டர்ன் நான் நினைக்கிறேன். Please let me know if you have any other thoughts before you can go for win factors in this game. இல்ல டெஃபினட்டா இல்ல, இவங்களுமே கொஞ்சம் பேட்டிங்கை நம்பி தான் இருக்கிற மாதிரி தெரியுது டீம் பார்த்தா. அண்ட் போலிங் வைஸ் வந்து நிறைய புது நேம்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் 1 or 2 நேம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இவங்க போட்டு அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் அகைன் குவைட் நியூ டீம் தான் நினைக்கிறேன். சி ஆப்கானிஸ்தான்ல தேர் ஆர் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் வேர் தே ஒன்லி ப்ரிஃபர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஆட வைக்கிறாங்க. T20க்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர்ஸ், ஒன் டேக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர்ஸ், டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர்ஸ்ன்னு சொல்ற மாதிரி என்னதான் ஒரு சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. So அதுல வந்து this shows that a lot of players are coming up playing for Afghanistan who might do well in a particular formatன்றத வந்து time and again prove பண்றாங்க ஆப்கானிஸ்தான். They see no team can be taken lightly, and in white ball especially ஒன் டேஸ்ல எஸ் எட்ஜ் வந்து ஒரு நல்ல ஒரு சைடுக்கு இருக்கு. ஒரு ஆல்ரெடி நல்ல ரெகுலரா ஒரு நல்ல ஒரு பெரிய நேஷனுக்கு வந்து அந்த எட்ஜ் வேணா போகுமே தவிர, பட் அகைன் எந்த டீமுமே அவ்வளவு ஈஸியா எடை போட்ட முடியாது. ஆப்கானிஸ்தான் எஸ்பெஷலி 2023 வேர்ல்ட் கப்லாம் நல்லாவே பண்ணாங்க. ஸோ தே நோ தேர் கண்டிஷன்ஸ் ஹியர், அண்ட் ஆல்சோ நிறைய பிளேயர்ஸ் ஐபிஎல் விளையாடுறாங்க. We would definitely see a very good fight. Probably as viewers we want a very good series and competitive ஒரு சீரிஸ். இவங்க கம்பீட் பண்ற மாதிரி, இந்தியாவை புஷ் பண்ற மாதிரி ஒரு சீரிஸா இருக்கணும்னு தான் ஆசை எல்லாருமே படுறோம். எஸ் பிடாக், இதுக்கப்புறம் வந்து வின் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது, யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க? பொதக்குழி ஃபேஸ் ஏதாவது இருக்கா ஒன் டேஸ்ல? பொதக்குழி ஃபேஸ் the first 15 overs, as I said, you have to be very careful, you can lose your way. So the first 15 overs of batting அப்படிங்கும்போது தட் இஸ் வேர் யூ செட் இட் அப். நிறைய இதில் பார்த்தீங்கன்னா டப்பு டிப்புன்னு என்ன ஆகும், 15 ஓவர் ஒரு 4 விக்கெட் விட்டுருவீங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் 40 ஓவர் வரைக்கும் ஆடுறேன், ஒரு 172க்கு 6 அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 240 அடிச்சிங்கன்னா நாட் கோட் டு டிஃபெண்ட் இட் நோ மேட்டர் வாட், இட்ஸ் கோயிங் டு பி லெஸ். இந்த 320 வந்தே ஆகணும்.
15 ஓவர் த்ரெட்டை நீங்கள் வந்து ஒருவேளை ஒரு 15 ஓவர் ஒரு டீம் 86 ஃபார் நோலாஸ் வந்துட்டாங்கன்னா க்ளோஸ் 360 370 போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நிறுத்த முடியாது. ஸ்பின்னர்ஸும் வந்துட்டு பெருசாக கேமுக்கு வரமாட்டாங்க. இவங்க டாப் ஃபோர், இந்தியாவோட டாப் ஃபோர் பார்த்தீங்கன்னா பெரியப்பா இல்லைன்னா HSP ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் has also performed very well in ODIs. Let us not really take into consideration what he has done in IPL. ஃபார்மேட்டே டிஃப்ரெண்ட், அதை விட்டுருங்க. சுப்மான் கில் அடிச்சு 50 ஓவர்ஸ்லயும் ஓடியில அடிச்சுனே தான் இருக்காரு. இஷான் கிஷன் இஸ் இன் பிரிஸ்டைன் ஃபார்ம். Shreyas Iyer want to take this opportunity as a confidence after being announced for the T20 ODI T20 captain. Want to make amends here. இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டாப் போறாங்க. இப்ராஹிம் சத்ரான் இது ஆல் கிளாஸ் குர்பாஸ் எப்படி வேணாலும் போகும். 2வது பால் சுத்தி அவுட் ஆவாரு. செதிக்குல்லா அத்தலும் ஒரு 50% வெர்ஷன் ஆஃப் குர்பாஸ் தான். கசாமசான் அவரும் அடிப்பாரு. ரஹ்மத் ஷா வந்து உங்களுக்கு கரெக்டா ஆடுவாருங்கும் போது இது நாட் அ பேட் டாப் 4. பட் கன்சிடரிங் இந்தியாஸ் டாப் 4, இந்தியா வில் ஹேவ் தட் எட்ஜ். 2வது பார்த்தீங்கன்னா கடைசி 15 ஓவர் 35 ஓவரில் ஒரு டீம் 3 டவுன் அடி நிமித்திடுவாங்க. கடைசி 15 ஓவரில் how are you going to bowl in death overs? அஸ்மத்துல்லா ஒமர் ஜாயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனுவன் ஸ்ட்ரைக் bowler with a new ball. இவங்களோட ஃபாஸ்ட் bowlers கடைசி 15 ஓவரில் போடணும்னா அஸ்மத்துல்லா ஒமர் ஜாயி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட் டேலண்டட் ஷார்ப்பா போடுற ஜியாவுர் ரஹ்மான் ஷரீஃபி, அந்த ஃபரீத் மாலிக்கு செம குயிக்கா போடுவாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ரஷீத் கானோட டிக்ளைன். ரஷீத் கான் என்ன பண்ணுவாரு, ஒரு 3 ஓவர் போடுவாரு டெத்தில். அன்பார்ச்சுனேட்லி ரஷீத் கான் பழைய ரஷீத் கான் மாதிரி இல்லை. இப்போ அங்க பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் இஸ் bowling வெரி வெரி வெல், even though is going to make his debut. உங்களுக்கு ஹர்ஷதீப் சிங் ஆல்வேஸ் bowl well in death overs, beating runs in power play. ஹர்ஷதீப் சிங் is still ஹர்ஷதீப் சிங். ஹர்திக் பாண்டியா இஸ் கோயிங் டு போல் இன் டெத் ஓவர்ஸ், பெருசா ரைட் பண்ண மாட்டேன். நிதிஷ் ரெட்டி மைட் போல் இன் டெத் ஓவர்ஸ், பெருசா ரைட் பண்ண மாட்டேன். இதில் பெரிய எட்ஜ் இதுல எதுவும் இல்லைன்னு பார்ப்பேன். இந்த பேட்டிங் டாப் போட்டு செட் இட் அப் இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் டு டேக் இட் பிக் இன் டீப் டு செட் இட் அப் இந்த லாஸ்ட் 15 ஓவர்ஸ். இந்தியாவில் அந்த எட்ஜ் இருக்கிறதுனால இந்தியா வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 61-39 அப்படின்றது என்னோட கணிப்பு. ப்ளீஸ் ஆட் ஆன் பிஃபோர் யூ கோ ஃபார் கேம் சேஞ்சஸ். பீடாகே வந்து என்னென்ன ஃபேஸ்ல என்னென்ன எட்ஜஸ் யாருக்கு இன்க்ளைண்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ அகைன் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கோ வித் ஸ்கோர் ஆஃப் 70-30 டு இந்தியா, வேர் வெயிட்டேஜ் வைஸ் இந்தியா இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தான் நான் ஃபீல் பண்றேன். பேலன்ஸ் வைஸ் பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கோ வித் இந்தியா அண்ட் it will be a no-brainer who doesn't give India the favorites here. So obviously I am going with India. Game changes யாரா இருக்க போறாங்க பீடாக்? One from each team. டெஃபினட்டா இப்போ ஐ எம் ஆல்வேஸ் சம்மன் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல கன்வென்ஷனல் பிளேயர்ஸ் இருப்பேன். ஐ எம் கோயிங் டு பிக் இப்ராஹிம் சத்ரான். ஈவன் தோ தேர் இஸ் கோயிங் டு பி a challenge to see of the first 10 overs, he is good enough to do that. இந்தியால ஐ எம் கோயிங் வித் கன்வென்ஷனல், another conventional player, கேப்டன் சுப்மான் கில். விக்கி, இட் இஸ் யுவர் டர்ன் நவ். எனக்கும் நான் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன், சுப்மன் கில் தான் நானுமே யோசிச்சு வச்சிருந்தேன். சுப்மன் கில் ஃப்ரம் இந்தியா. அண்ட் அங்கேருந்து வந்து செதிகுல்லா அத்தால் பத்தி நிறைய சொன்னீங்க. அண்ட் ஆல்சோ வி saw some decent batting in the second innings from செதிகுல்லா அத்தால். கோர்ஸ் சுத்தி அவுட் ஆனாரு, பட் அகைன் he has the temperament, he has the capacity, he has the game. ஸோ செதிகுல்லா அத்தால் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், பிரின்ஸ் சுப்மன் கில் ஃப்ரம் இந்தியா. ஸோ இதுதான் என்னோட கேம் சேஞ்சஸ். வித் நோ ஃபர்தர் டிலே we will go to ஸ்டம்பி டாக் செக்மெண்ட். ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஐ வாண்ட் டு சி திஸ் கம் ட்ரூ, பட் ஆனா அது நடக்குமான்னு தெரியாது. பட் ஸ்டில் அஸ்வின் குமார் 1993 கேட்டிருக்காரு. ஹாய் பீடாக் அண்ட் விக்கி, தேங்க்ஸ் ஃபார் அ கிரேட் ஷோ. இஃப் பீடாக் இஸ் த சேர் ஆஃப் ICC, what steps would he take to improve the standard of test cricket for countries like Ireland, Afghanistan, Zimbabwe? Would simply scheduling more matches be enough, or would integrating these teams into a structured high quality pathway system like the Ranji Trophy be more effective? எஸ் பீடா, ஃபர்ஸ்டே ஒரு பால போட்டேன், அதுல நீங்க வந்து ஸ்டம்பிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது இவங்க என்ன பண்ணணும்னா, இந்த அசோசியேட் நேஷன் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இஷ்டத்துக்கு நிறைய டெஸ்ட் மேட்ச் ஆடினா அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க. அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து அந்த ரெட் பால்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு செகண்ட் டியர் லீகை கொண்டு வருவேன். இந்தியா ஏ, பாகிஸ்தான் ஏ, வெஸ்ட் இண்டீஸ் ஏ, சவுத் ஆப்பிரிக்கா ஏ, இங்கிலாந்து ஏ, ஆஸ்திரேலியா ஏ will play with these guys, okay, in a bilateral series, 5-day test match with Afghanistan,
அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, நெதர்லாண்ட்ஸ் who are in line to get பாப்பேன். into the next இது. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் கொடுக்குறாங்க. நியூசிலாந்து அயர்லாந்து ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க டப்ளின்ல, 2.5 நாள்ல வச்சு செதைச்சிட்டு போயிட்டாங்க நியூசிலாந்து. இப்போ ஆப்கானிஸ்தான் இந்தியா முல்லன்பூர்ல ஆனாங்க, 2 நாள்ல வச்சு செதைச்சிட்டு போயிட்டாங்க. காம்படிஷனே கிடையாது. கேட்டா என்ன பண்ணுவாங்க, தே வில் க்ரோன்னுவாங்க. அதாவது நீ ஆடுறது ஒரு 5 ஒன் ஆஃப் டெஸ்ட் 5 சீரீஸ்ல ஆடுற, எப்படி நீ இம்ப்ரூவ் பண்ணுவ? கண்டினியூஸா நீ ஆடினா தான் உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால கண்டினியூஸா இவங்களை வந்துட்டு உங்களுக்கு ரைட் நோ அந்த ஸ்டாண்டர்ட் மேட்ச் பண்ணாத போது நான் வந்து ஏடிக்கு போட்டின்னு சொல்லிட்டு 3 டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியால கொடுக்குறேன், சவுத் ஆப்பிரிக்காவோட ஜோனாஸ்பர்க்ல கொடுக்குறேன்னா 2.5 நாள் மேல தாங்க மாட்டான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன், இந்த கிராப் ஆஃப் பிளேயர்ஸ், தட் இஸ் இந்தியா ஏ, சவுத் ஆப்பிரிக்கா ஏ, இங்கிலாந்து ஏ, ஆல் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ், அவங்கள இவங்களோட மெர்ஜ் பண்ணிட்டு பைலேட்ரல் சீரீஸ் நிறைய ஆட விடுவான் இவங்களோட. ஒரு வருஷத்துக்கு ஒரு 15 5-டே டெஸ்ட் மேட்ச் ஆட விடுவேன் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரெஃபரபிளி பிளேயிங் அவே ஃப்ரம் ஹோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இவங்களோடய ஆட வைப்பேன். இப்போ அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, ஆப்கானிஸ்தானு, உங்களுக்குள்ளேயே நெதர்லாண்ட்ஸ், அதுக்கப்புறம் இவங்களோடயும் ஆட வைப்பேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இவங்க என்ன பண்றாங்க, ஒன்று தே ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் அசோசியேட் நேஷன்ஸ் தெம்செல்ஸ், இல்லைன்னா இந்த மாதிரி ஒன் ஆஃப் டெஸ்ட் ஆடுறாங்க விச் இஸ் நாட் கோயிங் டு டேக் தேர் கேம் எனி ஃபார்வர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா ஏ, ஸ்ரீலங்கா ஏ, இங்கிலாந்து ஏ, சவுத் ஆப்பிரிக்கா ஏ ஆடுறாங்க. என்னடா கெயின் பண்றீங்க, ஒண்ணுமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இப்போ இதையே வந்துட்டு இப்போ இந்த WTC இவங்க நடத்துறாங்க பாருங்க, WTCன்னு நடத்த முடியாது. இப்போ அவங்க கப்பு வாங்கினா who is going to get excited to see A teams lifting the trophy? It's only the pathway to develop cricket, not only for the test playing nation. ஆஸ்திரேலியா திருப்பியும் சொல்றேன், முதலேருந்தே வார்ன் பண்ணிட்டு இருக்கேன், 2027 வேர்ல்டு கப் முடிச்ச உடனே எல்லா ஃபார்மேட்லயும் செம்ம டீம் வாங்குவோம் ஆஸ்திரேலியா. எந்த ஃபார்மேட்லயும் ஜெயிக்க மாட்டான். இட் வில் டேக் தம் a decade to even come closer to ICC trophy. இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு, தேர் bowling is on the decline. அந்த ஹேசல்வுட், ஸ்டார்க்கு, இவருக்கு கம்மின்ஸுக்கு கமிங்ஸ் பேக்கப்பே கிடையாது. நேதன் லைனுக்கு ஒரு பேக்கப் ஸ்பின்னர் டெஸ்ட்ல கிடையாது. தண்ணி தலையால குடிப்பாங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு. அவங்களுக்கு இது யாருன்னு சீரியஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுவேன் நான், இந்த மாதிரி ஏ டீம்ஸுக்கு ரெகுலர் பிக்சர்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர் வந்துட்டு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, பிகாஸ் ஆஃப் த எமர்ஜென்ஸ் ஆஃப் குளோபல் லீக்ஸ், இந்த T20 ODI எல்லாம் எப்படியா தேத்துருவீங்க. எப்படியாவது ஏதாவது எவனாவது ஒரு பிளேயர் அங்கங்க சந்து பொந்துலேருந்து வந்துருவான். டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் த பினாக்கிள் வேர் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு டெவலப் யூ ஆர் கோயிங் டு லூஸ் த ஷீன் இன் யுவர் ஓன் கண்ட்ரி. அதனால ஒரு வருஷத்துக்கு மினிமம் 18 டெஸ்ட் மேட்ச் எல்லாருமே ஆடுற மாதிரி இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், எப்படி வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்ப்பேன். ஓகே, எப்படி வந்து இதுல இருந்து நல்லா ஆடுறவங்க, வின் பண்றவங்க, இல்லை நிறைய டாப் 2ல முடிக்கிறவங்க, அவங்கள உள்ள எடுத்துட்டு வந்துட்டு பொறுமையா அவங்க ஹோம்ல வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ரேங்கிங் மேல இருக்கிறவங்க, இப்ப ஆப்கானிஸ்தான் பாக்குறீங்கன்னா, ஒரு ஸ்ரீலங்கா, ஒரு பங்களாதேஷ ஆப்கானிஸ்தான் ஹோம்ல ஆட விட்டு அவங்களுக்கு கான்பிடன்ஸ் மேல கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஐ வில் கிவ் தம் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டூர் அப்ராடு வேர் தேர் பி அ காம்படிஷன். ஆல்ரெடி டெஸ்ட் கிரிக்கெட் செத்து போயிட்டு இருக்கு. நியூசிலாண்டும் அயர்லாண்டும் 2.5 நாள் ஆடுறான், இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் 2.5 நாள் ஆடுறான்னா யாரா பார்ப்பாங்க? யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அது இப்போ எப்படி பார்க்க வைக்கணும்னா, தேர் ஷுட் பி அ காம்படிஷன், திஸ் இஸ் த பாத்வே தே ஷுட் டூ. அதை பண்ணுவாங்களா? சரி, அது ஏன்னா எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த ஏ டூர்ஸ் எல்லாம் ஒரு கணக்கு மாதிரி பார்க்குறாங்க. ஓகே, என்னடா இது ஒரு 60 நாள் டூர் வைக்கணுமா, சரி இவனோட ஒரு டூர் போடு, அவனோட ஒரு 38 நாள் போட்டுரு, இங்கிலாந்துல எல்லாம் ஜாலியாக இருக்கும், பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க, 38 நாள் டூர் இங்கிலாந்துல போட்டுரு. அப்படிதான் பார்க்குறாங்களே, வாட் இஸ் த கெயின்ஸ் யூ ஆர் கெட்டிங். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ இந்தியன் டீம்ல உங்களுக்கு ஓடிஏயா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், டெஸ்டே இருக்கட்டும், IPL இருந்து எடுக்கிறாங்களா இல்லைன்னா இந்தியா 7 ரன் அடிக்கிறத வச்சு எடுக்கிறாங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது எல்லாருக்குமே தெரியும், IPL தான் எடுக்கிறாங்க. ஏன்? அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த ஏ டீம் டூர்ஸ் ஆர் ஆல் நாட் ஸ்ட்ரக்சர்டு, நாட் பீப்புள் ஆர் ஈவன் சீயிங் இட். அது எப்படி நீ பாப்புலரைஸ் பண்ணணும்னா,
இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி ஒரு செகண்ட் டியர் வச்சுட்டு அதையும் லைவ் இது பண்ணிட்டு ப்ரொமோட் பண்ணி க்ரௌடு வர்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை பில்ட் பண்ணாதான். என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் தான் நேற்று இந்தியாவும் ஏவும் ஸ்ரீலங்கா ஏவும் ஆடுறாங்க. ஓகே, மேட்ச் அதுல ஃபால்ஸ். அதுல போலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சம போலிங் அட்டாக் இந்தியாது. நம்பர் 1 ஸ்பின்னர் வந்து ஆயுஷ் பதோனி, திலக் வர்மா, திலக் வர்மா. அனுகூல் ராய், அதுக்கப்புறம் இன்னும் யாரையோ விடுறேன், இன்னொரு யாரோ ஒரு ஸ்பின்னர். எல்லாமே பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ், அர்ஷத் கான். அதாவது எப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் கோயிங் டு ஜென்ரேட். என்ன மாதிரி ஒரு எந்த கிரிக்கெட் போட்டாலும் பார்க்குற ஒரு 4 பேர் இருப்பான் உலகத்தில், அவன் தான் பார்ப்பானே ஒழிய what I will do is to bring a second tier on a consistent basis to improve the standards and give a help to test playing associate nations to get and really compete with the test nations. Vicky, please add on your thoughts. After that, we can give the closing thoughts of the first ODI between India and Afghanistan to be played in Dharamshala. 100% பிடாக். ஏ சீரிஸ் பத்தி பேசுனீங்க, பட் நிறைய வந்து போன வீடியோவோட நம்ம அந்த ஓடிஐ ஸ்குவாட ரிவ்யூ பண்ண போது ருத்துராஜ் கெய்க்வாட பத்தி நீங்க பேசவே இல்லையே யாருமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல. அவர் வேற ஒரு 100 அடிச்சு வச்சிருக்காருங்க ஏ சீரிஸ்ல. அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள், அதோட க்ளோசிங் தாட்ஸ் அப்படியே கொடுங்க பிடாக். அவரை பத்தி சில வார்த்தைகள். ஏங்க அவரை பத்தி நான் அதான் சொன்னா, நான் வந்து அவரோட பிஆர் அப்படின்றாங்க. நான் இந்தியா எதுக்காக நான் வரேன் தெரியுமா? என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபாரின்ல ஏர்ன் பண்ணுற பணத்துக்கு இந்தியாவில் டேக்ஸ் கட்டுறதுக்கு தான் நான் இந்தியாக்கே வரேன். எந்த வேலையும் நான் இந்தியாவில் செய்கிறது கிடையாது. ஓகே, இப்போ நான் வந்த உடனே சிக் ஆகிட்டேன். ஐம் ஜஸ்ட் ரெஸ்டிங்கு. அடுத்த மாதம் when I லீவ் இந்தியா ஐம் ஒன்லி கோயிங் டு கம் பேக் டு ஜனவரி. அதே மாதிரி இப்போ ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொன்னான்னா, வேலை உங்களுக்கு வேணும்னா டைரெக்டாக கேளுங்கண்ணா. டே யாருக்குடா வேணும் வேலை? எனக்கு வேணாண்டா வேலை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, டைம் இல்லைடா எனக்கு. அதனால தான் ஒரு பயமாக இருக்குது. இப்போ ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு கிளாஸ் பிளேயரு. அவர் 450 ரன் அடிப்பார்னு சொன்னால் 330 ரன் அடித்தார், 120 ரன் கம்மியாக அடித்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி he was a flop for CSK. That is also one of the reasons. Unfortunately they couldn't put on more wins. அதில் வந்து இப்போ ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து அவ்வளோ வருஷம் அடித்த ருத்துராஜ் கெய்க்வாடு ரன் அடிப்பாருன்னு நான் சப்போர்ட் பண்ணதுக்கு பீப்புள் வெண்ட் ஹார்ட் அகேன்ஸ்ட் மீ. அப்படிங்கும்போது இப்போ எனக்கு யாருன்னே தெரியாதவங்க கிட்ட இருந்து நான் எதுக்கு வெறுப்பை வாங்கிக்கணும்? அதனால தான் அதை பற்றி நான் ருத்துராஜ் கெய்க்வாடை பற்றி நான் பேசவே இல்லை. ருத்துராஜ் கெய்க்வாடு ஒரு நல்ல பிளேயரு. ருத்துராஜ் கெய்க்வாடு இஸ் அ குவாலிட்டி பிளேயர் who can break the doors and push himself to play இந்த ஓடிஐ டீம்னு சொல்கிறதுக்கு கிரிக்கெட்டு தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை கையில் வந்து சாப்பாட்டு தட்டில் ஸ்நாக்ஸை வச்சுன்னு பார்க்குறவனால கூட சொல்ல முடியும். தட் இஸ் த கிளாஸ் ருத்துராஜ் கெய்க்வாட் ஹஸ் காட். இப்போ ஏதாவது பேசினாலே எப்படி ஆயிடுது சோஷியல் மீடியா, இந்த ஆள் நியாயமாக பேசுகிறான்னு யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அதை நான் விட்டுட்டேன். ஸோ அதான் நான் சொல்கிறேனே, ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தேன். 4வது ஓவரில் வந்தார் 16 for 2. ரீலிங்கு ஒரு மாதிரி இருந்தது. பிச்சு ஸ்ரீலங்காலாம் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக ஆடினார். பியூட்டிஃபுல்லாக ஆடி ஒரு செஞ்சுரி அடிச்சார். காம்படிஷன் இஸ் வெரி ஹை டு பி ஆனஸ்ட் வித் யூ. அதை தான் நான் சொன்னேன். ஐ எம் அ ருத்துராஜ் கெய்க்வாட் சப்போர்ட்டர், பட் த ஸ்குவாட் வாட் தே ஹவ் செலக்டட் இஸ் நாட் பேட். he still has to wait. Unfortunately ஒரு டல் ஐபிஎல்ன்றதுனால நிறைய ரன் அடிச்சு அகைன் ஹஸ் டு டெல் த செலக்டர்ஸ் தலை நான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து அவ்வளோ பேட் டீம் எல்லாம் ஓடிஐயில் கிடையாது. தட் போலிங் இஸ் வெல் ரவுண்டடு. எடுத்தோடனே சிங்க் பண்ணுறதுக்கு அஸ்மத்துல்லா, ஓமர் சாயி, ஷார்ப்பாக போடுறதுக்கு ஷரீஃபி, அதுக்கப்புறம் வந்து குயிக்காக போகிறதுக்கு லெஃப்ட் ஆர்ம் வேரியேஷன் ஃபரீத் மாலிக், ரஷீத் கான். கோட் இஸ் அ கோட், அதை யாராலையும் மாற்ற முடியாது. கொஞ்சம் சரிவில் இருக்காரு, இஸ் அ கோட். அந்த நபிகள் நாயகம் வந்துட்டு 10 ஓவர் துண்டா போட்டு போயிடுவார். ரைட் ஹேண்டராக இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்டாக இருக்கட்டும். தென் யூ காட் தி மிஸ்ட்ரி ஸ்பின் ஆஃப் அல்லா கசன்ஃபார் அண்ட் யூ காட் 6 batsmen who can really do the job well. If you want to take Afghanistan for granted, it is at your own risk you can take. Okay, அதனால வந்துட்டு they are going to trouble India எல்லாம் சொல்ல மாட்டேன். But don't ever take Afghanistan lightly. They can spring a surprise to Afghanistan point of view. That is what I will be thinking. ஒரு ஒன் டே ஜெயிச்சுட்டு போடா, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்படி ஒரு ஒன் டே ஜெயிக்கலன்னாக்கோ கேன் யூ புஷ் தெம் க்ளோசர், lose by 20 runs or India win by 10 balls to spare. 3 one day with white wash Afghanistan ஆனாலும் that's going to be the right preparation for them going forward to the World Cup. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. it is going to be crucial. The first 15 overs to be crucial for teams which is going to batting. That's going to be a major win factor. How teams are going to adapt in
என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வில் கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்டு ரிவ்யூ ஆன் which team is going to go 1-0 up on a traditional beautiful ground. தரம்ஷாலா will come back with your very own 100% இருக்காரு இப்போ. 100% இருக்காரா அப்படின்னு பார்ப்போம். 70-30 எட்ஜ் கொடுத்துருக்காரு with a blast to ignition. Until then, thanks a lot and bye bye.